வணக்கம் நண்பர்களே. நம்ம பாபு செஞ்ச செயல் சரியா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். யாரா இந்த பாபு, எதுக்கு பாபு பற்றி இப்போ நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி தான் இந்த செய்தி தொகுப்பு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் பொள்ளாச்சி நகராட்சிக்கு சொந்தமானதாக ஒரு மயானம் இருந்துட்டு வருது. இங்கே இறந்தவங்களை அடக்கம் பண்ணுற வேலையை பார்த்துட்டுருக்கிறதா பாபு. நேற்றைய தினம் பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்த ஒரு பெண் இறந்துருக்கிறாங்க. சரி, அவங்கள அடக்கம் பண்ணலான்னு அங்கே மயானத்துக்கு போன உறவினர்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 20 குழிகளை தோண்டி வச்சுக்கிறாரு நம்ம பாபு. இது குறித்து அங்கே இருக்கிற உறவினர் அதிர்ச்சி அடைஞ்சு, ஒருத்தர் இறந்தால் அவருக்கு மட்டும்தானே அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு குழி தோண்டணும், எதுக்கு ஆல்ரெடி 20 குழியை தோண்டி வச்சுக்கிறாருங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பரபரப்பு, அவங்களுக்குள்ளேயே ஒரு பயங்கர ஒரு அதிர்ச்சியாக எல்லோரும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்துக்கிறாங்க. இந்த செய்தி உடனடியாக நகராட்சி நிர்வாகத்துக்கு போகுது. உடனடியாக நகராட்சி நிர்வாகம் இது குறித்து பாபு கிட்ட விளக்கம் கேட்டுக்கிறாங்க. அவர் பொக்லைனை வச்சு ஒவ்வொரு குழியை தோன்ற கஷ்டமாக இருக்கிறனால பொக்லைனை வச்சு 20 குழி எடுத்த மாதிரி அவர் சொல்லிக்கிறாரு. உடனடியாக நகராட்சி நிர்வாகம் அந்த குழியில் பூரா மண்ணை போட்டு மறுபடி மூடிட்டாங்க. ஒருவேளை பாபு நினச்சிக்கலாம், இன்றைக்கி இருக்கிற அறிவியல் யுகத்தில் ஒவ்வொரு வேலையும் எப்போ ஒவ்வொரு குழியாக தோன்றது, அதனால் 20 குழியாக தோண்டி வச்சாச்சுன்னா 20 பேர் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்து தோண்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் நினச்சிருப்பார். ஆமாங்க, நாமும் பார்த்து சூதானமாக இருந்துக்கணும். இல்லைன்னா நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளுக்கும் குழி தோண்டிடுவாங்க. அதனால் எங்கேயும் நிதானமாகவும் அதே மாதிரி சூதானமாக இருந்துக்குங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.